ஒவ்வொரு நாளும் ஒரு 15 நிமிடம் நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது நலமாகவும் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல வரோம். ஸோ இந்த யோகா பயிற்சிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கில் நமக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிக் கொடுக்க போகிறாரு. இன்றைய துவக்கம் நல்ல துவக்கம். ஸோ இன்றைக்கே எல்லோரும் இதை துவங்குவோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த பயிற்சிகளை தவறாமல் செய்யுங்க. நல்ல ரிசல்ட்ஸை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். வாங்க நம்ம இன்ஸ்ட்ரக்டர் எப்படி நமக்கு துவங்கி வைக்கிறாங்கிறத பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. யோகா பகுதியில் இன்றைக்கி பார்க்க போகிறது பிகினர்ஸ்க்கான ஒரு யோகா. பிகினர்ஸ் மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே இது பண்ணலாம். முக்கியமாக ஜாயிண்ட் லூப்ரிகேஷன் அதிகப்படுத்தும் போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லாயிருக்கும், போஸ்டர் வைஸும் அதே அளவுக்கு உங்கள் டே ரொம்ப ஹெல்த்தியாகவும் போக ஆரம்பிக்கும். அதுக்கான என்னென்ன மூமெண்ட்டு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம கிராஸ் லெக் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் 2 பாம்புமே நீஸில் கேட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்பைன் நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணுங்கள், கண்கள் மூடி எக்ஸேல் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ரைட் சைட் டர்ன் பண்ணுங்கள். சென்டர் வந்து லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. திரும்பியும் சென்டர் வந்து லுக் அப். சென்டர் லுக் டவுன். பொறுமையாக சென்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கப்படுது ஷோல்டருக்காக. ஸோ அதுக்கு உங்கள் 2 ஃபிங்கர்ஸுமே ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கண்கள் மூடி 2 எல்போவுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது ஷோல்டரை ஃபார்வேர்டு, அதாவது கரெக்டாக எல்போலேருந்து ஷோல்டர்லேருந்து ஃபார்வேர்டு ரொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. எவ்வளோ பொறுமையாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மொபிலிட்டி உங்கள் ஜாயின்ஸில் அதிகமாகும். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பேக்வேர்டாக மூவ் பண்ணிக்கோங்க. வெரி நைஸ். இப்போ 2 ஹேண்ட்ஸுமே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பைன் ட்விஸ்டிங் பார்க்கலாம். அதுக்கு உங்கள் ரைட் ஆர்ம் பின்னாடி இருக்கணும். லெஃப்ட் பாம் ரைட் நீல கேட்ச் பண்ணி ஸ்லோவாக பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் ரைட் சைட் திரும்பி பின்னாடி பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு லாங் ப்ரீத் எடுத்தால் உங்கள் போஸ்டர் இன்னும் ஈஸியாக மெயின்டைன் ஆகும். பொறுமையாக சென்டர் பண்ணிவிட்டு இப்போ இதே போல் லெஃப்ட் சைடு, அதாவது உங்கள் ரைட் பாம் லெஃப்ட் நீங்கள் கேட்ச் பண்ணி ஸ்மூத்தாக பாடியை ஸ்ட்ரைட் பண்ணி இதுக்கப்புறமா லெஃப்ட் சைட் ட்விஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ப்ரீத் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஆர்கன் ஹெல்த்தியாக இருக்கும். வெரி நைஸ். பொறுமையாக சென்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கப்படுறது உங்கள் ஹிப் போனுக்காக. அதுக்கு உங்கள் 2 ஃபீட்டையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 ஹிப் போனையுமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணும்போது பாடியை லெஃப்ட் லெங்க்தன் பண்ணி கண்கள் மூடி ஸ்லோலி ஃப்ளாப் யுவர் தைஸ். இது உங்கள் ஹிப் போனுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஜெனிட்டல் ஆர்கனுக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட், நல்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். எக்ஸலண்ட். கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்பைனை எக்ஸ்ட்ரா லெங்க்தன் பண்ணி உங்கள் செஸ்ட் உங்கள் ஃபீட்டை நோக்கி போகணும். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ போனால் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. அந்த ஸ்டேஜ் போனால் மட்டும் போதும். அதை தாண்டி எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷரை கொடுக்க வேண்டாம். ஸ்லோ ப்ரீத் இருக்கட்டும். ஒவ்வொரு ப்ரீத்துக்கும் உங்கள் பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால் கவனிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட்.
பாடியில் எல்லா மசில்ஸும் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃபேஸ் மசில்ஸ், ஷோல்டர் மசில்ஸ், ஹிப் மசில்ஸ். ஃபேஸை லூஸாக வைக்கும் போது உங்களோட சென்சிரி ஆர்கன் ரொம்ப ஃப்ரீயாக ஃபங்க்ஷனிங் ஆகும். ஷோல்டரை ஃப்ரீயாக வச்சிங்கன்னா உங்கள் அப்பர் பாடி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஹிப் ஜாயின்ஸை ஃப்ரீயாக வச்சுருக்கும் போது உங்கள் லோயர் பாடிக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். வெரி குட். பொறுமையாக சென்டர் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது உங்களோட நீக்காக. ஸோ 2 லெக்கையும் நீங்கள் முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்கள் ரைட் லெக்கை மட்டும் ஹோல்ட் பண்ணி உங்கள் ரைட்டு தை மசில்ஸை கேட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக பொறுமையாக உங்கள் செஸ்ட் மசில்ஸ் லிஃப்ட் பண்ணி பாடி ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உங்கள் ரைட் ஃபீட்டை லிஃப்ட் பண்ணி ஃபைனலாக ரைட் லெக் அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன். ரொம்ப பார்க்க சிம்பிளான ஒரு மூமெண்ட் மாதிரி தெரியும், பட் நீக்கு தேவையான ஸ்ட்ரெங்த்னிங் இந்த ஒரு மூமெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். மினிமம் 8 டைம்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ரீனஸ் கிடைக்கும். வெரி நைஸ். பொறுமையாக உங்கள் ரைட் ஃபீட்டை ட்ரா பண்ணி இப்போது ரைட் லெக்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடு, அதாவது லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட்டு தையை கேட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்பைன் நேராக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் ஃபீட்டை லிஃப்ட் பண்ணுங்க. இப்போ நீக்கு கரெக்டாக உங்கள் நீயோட மூமெண்ட்டு தான் தெரியணும். ஸ்லோலி அப் அண்ட் டவுன், வெரி குட். ஸ்லோலி ரிலீஸ் இட். இப்போது ஆங்கிள் ஜாயிண்ட்காக 2 பாமையுமே மேட்டில் வச்சுக்கோங்க. 2 லெக்குமே செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ஆங்கிள் ஜாயிண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஸோ மூவ் யுவர் டோஸ் பாயிண்டிங் ஃப்ரண்ட். நம்மளோட என்டையர் வெயிட்டையும் இந்த போன் தான் நமக்கு தாங்கியிருக்கு. ஸோ அது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் அப்பர் பாடி, காஃப் மசில்ஸ், பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். இப்போ டோஸ் பாயிண்டிங் யுவர் செல்ஃப். ஒன்ஸ் அகெயின் டோஸ் பாயிண்டிங் ஃபார்வர்ட். ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். டோஸ் பாயிண்டிங் யூ. உங்கள் காஃப் மசிலை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அகெயின் ஃபார்வர்ட் அண்ட் பேக். குட். இப்போ லூஸாக வச்சு ஃபார்வர்ட், மூவ் டு தி ரைட், பேக், லெஃப்ட் அண்ட் ஃபார்வர்ட், ரைட், பேக், லெஃப்ட், ஃபார்வர்ட் 3 டைம்ஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோலோடு பண்ணுங்கள். ஆப்போசிட், ரிவர்ஸ், லெஃப்ட், பேக், ரைட், ஃபார்வர்ட். இதெல்லாம் பார்க்க சிம்பிளாக தெரியும், பட் உங்கள் ஜாயிண்ட் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அந்தளவுக்கு மசில் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்கள் டேவும் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த வித பெயினும் இல்லாமல் உங்களால் வாழ முடியும். வெரி குட். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது உங்களோட எல்லா ஸ்பைனுக்காகவும், அதாவது அப்பர், மிடில் அண்ட் லோயர் பேக் இந்த 3த்துக்காகவும். அதுக்கு உங்கள் நீயை மேட்டில் வச்சுக்கோங்க. பாம் ஷோல்டரோட லைனில் இருக்கணும், அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 2 டோவும் பின்னாடி இருக்கணும். நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது அப்டமன் கீழே போகணும். ஸ்லோவாக செஸ்ட்டை லிஃப்ட் பண்ணி இதுக்கப்புறமா த்ரோட்டை லிஃப்ட் பண்ணுங்கள். பொறுமையாக எக்ஸைல் பண்ணும்போது உங்கள் ஸ்பைனை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்கள் சின் காலர் போனில் ரீச் ஆகணும். திரும்பியும் இன்ஹேல் பண்ணும்போது ஆர்ச், அதாவது அப்டமன் கீழே போகணும், நீங்கள் மேலே பார்க்கணும். எக்ஸைல் பண்ணும்போது ஸ்பைனை ரவுண்ட் பண்ணி சின் காலர் போனில் ரீச் ஆகணும். Inhale, arch,
சென்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா 2 ஹேண்ட்ஸையுமே ஃபார்வர்டாக மூவ் பண்ணிக்கோங்க. நான் ஹேண்ட்ஸ் மட்டும்தான் ஃபார்வர்டாக மூவ் பண்ணியிருக்கேன். லோயர் பாடி அதே பொசிஷன்லேயே தான் இருக்குது. ஸ்லோலி கேன் ப்ரெஸ் யுவர் பாம். அழகாக பொறுமையாக உங்கள் ஃபோர்ஹெட்டை மேட்டில் வச்சுக்கலாம். எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸும் கொடுத்துட வேணாம். தயவு செஞ்சு உங்கள் ப்ரீத்தை ஃபுல்லாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு போர்ஷன் மூலியமாக உங்கள் ஹார்ட் மசில்ஸுக்கு தேவையான ஸ்பேஸ் கிடைக்கும். உங்கள் ஷோல்டர் டென்ஷன்ஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். உங்கள் நெக்கில் இருக்க பெயினும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா உங்கள் ப்ரீத்தை கரெக்டாக எடுக்கும்போது மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். வெரி நைஸ். இப்போ பொறுமையாக உங்கள் ஹெட்டை லிஃப்ட் பண்ணிக்கலாம். திரும்பியும் உங்கள் பாம் செஸ்ட்டுக்கு கீழே கொண்டு வந்து 2 டோவுமே மேட்டில் வச்சுக்கோங்க. வெயிட்டை ஃபீட்டுக்கு கொடுத்து உங்கள் ஹிப்பை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக 1 ஹீல், அதாவது லெஃப்ட் ஹீலை மட்டும் கம்ப்ளீட்டாக ப்ளேஸ் பண்ணி ரைட் ஹீலை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ரைட் ஹீலை கம்ப்ளீட்டாக ப்ளேஸ் பண்ணி லெஃப்ட் ஹீலை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. திரும்பியும் லெஃப்ட் ஹீல் டவுன், ரைட் ஹீல் அப், ரைட் ஹீல் டவுன், லெஃப்ட் ஹீல் அப், left down, right up, lower back pain இருந்தால் இந்த மூவ் ரொம்ப முக்கியம். ஸ்லோவாக 2 நீயுமே ட்ரா பண்ணி டோஸ் 2ஐயும் சேர்த்து வச்சுக்கோங்க. உங்கள் ஹிப்பும் ஹீலும் கனெக்டாக இருக்கணும். ஹேண்ட்ஸ் ஃபார்வர்டில் மூவ் பண்ணி ஃபோர்ஹெட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் டோட்டல் பாடியில் இருக்க டென்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன். இட்ஸ் கால்ட் சைல்ட் போஸ். உங்கள் அப்டமன் ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்பைன் நேச்சர் அலைன்மெண்ட்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். நீக்கு தேவையான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, காஃப் மசிலுக்கு தேவையான ஒரு பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே கிடைக்கும் இந்த ஒரு பொசிஷனில். ஸோ ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். வெரி நைஸ். பொறுமையாக உங்கள் ஹெட்டை லிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஹேண்ட்ஸுமே ஃபார்வர்டாக மூவ் பண்ணி க்ராஸ் யூர் லெக்ஸ். இந்த பகுதியில் பார்த்தா எல்லா மூமெண்ட்டுமே பிகினர்ஸ் மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே பண்ணலாம். யாருக்கெல்லாம் நேரம் கிடைக்கலையோ அவங்களாம் இந்த ஒரு மூமெண்ட்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 10-15 நிமிஷம் உங்களுக்காக செலவிடுங்க. உங்கள் மனசையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி துவங்கின இந்த நல்ல விஷயத்தை இனிமேல் விடாமல் கண்டினியூஸாக டெய்லி 15 மினிட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை பண்ணுறது மூலிமா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ரொம்ப அழகாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ தொடர்ந்து பயிற்சிகளை செய்யுங்க. மீண்டும் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க நலமுடன்.